மீண்டும் ஒரு குருகுல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பான மாணவர்களே, இன்று நாம் 2019ஆம் ஆண்டு ஏலெவல் பேப்பரினுடைய ஒரு பகுதியை நாங்கள் பார்க்க போகின்றோம். அதாவது கட்டுரை வினா. ஏற்கனவே அதாவது பௌதிகவியலில் வரும் பகுதி 1 வினா ஆராயப்பட்டுள்ளது. அதே போல அமைப்பு கற்ற வினாவும் ஆராயப்பட்டிருக்கின்றது. இன்று நாம் கட்டுரை வினாக்களை ஆராயப் போகின்றோம். அதாவது 2019 நடைபெற்ற வினாவாகும். இப்பொழுது நாங்கள் இந்த வினாவிலே முதலாவது வினாவுக்குள்ளே நாங்கள் நுழைந்து கொள்ளுவோம். முதலாம் வினா ஒரு காவத்தக்க, அதாவது கொண்டு போகக்கூடிய ஒரு புறப்பாக்கி, மின் புறப்பாக்கி, மின்பில புறப்பாக்கி. இப்போ உதாரணமாக உங்களுக்கு தெரியும், இலங்கை வீட்டினுடைய வோல்டேஜ் 240 வோல்டேஜ், 50 ஹெர்ட்ஸ். இதான் இலங்கை வீட்டினுடைய மின்னினுடைய அமைப்பாகும். ஆகவே இதிலே ஒரு நடைமுறை பிரச்சனை இருக்கின்றது. மீள்ரன் மாறக்கூடிய ஒரு தன்மை இருக்கின்றது. நாங்கள் அந்த மீள்ரனை மாற்றாது தொடர்ந்து அதே பெருமானத்தில் பேண வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அது சம்பந்தமான ஒரு வினாவாக இது இருக்கின்றது. அத்தோடு இது ஏற்கனவே நான் சொன்னது போல ஒரு காவத்தக்க ஒரு மின்வெளிப்புறப்பாக்கியாகும். இந்த மின்வெளிப்புறப்பாக்கி ஒரு ஓட்டமினியல் சார்ந்த விடயமாக இருந்தாலும் இங்கே நடக்கின்ற சில நடைமுறை தத்துவங்கள் பொறியியல் சார்ந்ததாக இருக்கின்றது. அதை பற்றிய ஒரு விடயத்துக்கு நாங்கள் வரப்போகின்றோம். இதிலே பாருங்கள், எங்களுடைய வினாவிலே அந்த மின்வெளி புறப்பாக்கியின் பயப்பு வோல்ட்டளவின், அதாவது பயப்பு வோல்ட்டளவுன்றது எங்களுக்கு பயப்பாக விஓவாக கிடைக்கின்ற அந்த மீள்ரனானது அங்கே இருக்கிற காந்த முனைவுகளின் எண்ணிக்கை என்றால் ஆடலோட்டம் சம்பந்தப்படுகின்றது. எங்களுக்கு எப்பொழுதுமே நேரோட்ட மின்னோட்டத்தை விட ஆடலோட்ட மின்னோட்டமே சிறந்தது. ஏனென்று கேட்டால் அதனை படி கூட்டலாம் அல்லது படி குறைக்கலாம். நேரோட்டத்தை படி கூட்டலாமே தவிர படி குறைக்க முடியாது. அது கூட ஒரு கடினமான விடயமாகும். ஆனால் ஆடலோட்டங்களை படி கூட்டி படி குறைக்கலாம். அதுக்கு நாங்கள் பயன்படுத்துவது நிலைமாற்றியாகும். இந்த நிலைமாற்றியிலே நாங்கள் ஒரு விடயத்தை கவனிப்போம். உதாரணமாக படி கூட்டு நிலைமாற்றி என்றால் என்ன என்ற வினாவுக்கு நாம் குறிப்பிடுவோம், மீள்ரனை மாற்றாது தாழ் அழுத்தத்தில் உள்ள மின்னோட்டத்தை உயர் அழுத்தத்தில் உள்ள மின்னோட்டமாக மாற்றுகின்ற செயற்பாடு தான் படி கூட்டு நிலை மாற்றி. அதே போல படி குறை நிலை மாற்றி என்றால் என்ன, மீள்ரனை மாற்றாது. அப்ப இந்த இடத்திலும் அந்த விடயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். மீள்ரனை மாற்றாது உயர் அழுத்தத்தில் உள்ள மின்னோட்டத்தை தாழ் அழுத்தத்தில் உள்ள மின்னோட்டமாக மாற்றுகின்ற செயற்பாடு தான் படிகுறலை மாற்றி. ஆனால் நேரோட்டத்தை நாங்கள் படி கூட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் சாதனம் அதாவது மின் தூண்டி, அதாவது தூண்டற் சுருள் என்று சொல்லுவோம். அது நாங்கள் கார்களினுடைய எரிபற்றி சுருள்களிலும் எக்ஸ் கதிர் பரிசோதனைகளிலும் பயன்படுத்துவது வழமை. ஏனென்றால் அங்கே மிக உயர்ந்த நேரோட்ட அழுத்த வேறுபாடு அனோட்டுக்கும் கதோட்டுக்கும் இடையில் பிரயோகிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. நாங்கள் இன்று இதனை பொறியியல் பாடம் சார்ந்து இந்த வினாவை நாங்கள் அணுகப் போகின்றோம். அதிலே முதலாவது வினாவை நாங்கள் பார்க்கும் பொழுது, ஒரு மின்வெளி புறப்பாக்கியின் வோல்ட்டளவு மீள்ரன் காந்த முனைவுகளின் எண்ணிக்கை பியிலும், அதாவது அதை சுற்றி இருக்கின்ற காந்த முனைவுகளின் எண்ணிக்கை. இப்போ இதில் வருகிறது இரு காந்தங்கள். ஆகவே பிக்கு 2 போட வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. மற்றது அந்த நிமிடத்துக்கு எத்தனை சுழற்சிகள் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. அதுதான் இங்கே கேபிட்டல். ஆகவே மீள்ரன் எஃப் ஆனது ஹெர்ட்ஸில், அதாவது செகண்ட் -1 சுழற்சிகள் பெர் செகண்ட். அங்கே தரப்பட்ட அந்த கோவையை பாருங்கள், எஃப் சமன் பி இன்டு என்/120 என்று போட்டிருக்கு. அது அவர்கள் தந்திருக்கிறார். அது எங்கேயோ ஒரு இடத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சமன்பாடு உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இது இங்கே பாருங்கள் கேள்வியே, இது காந்த முனைவுகளை கொண்ட ஒரு காவத்தக்க கொண்டு செல்லக்கூடிய ஒரு மின்புறப்பாக்கி. அப்போ நாங்கள் கொண்டு போகிற ஜெனரேட்டர்கள், காவி கொண்டு போகக்கூடிய ஜெனரேட்டர்களை பார்த்துருப்பீர்கள். ஒரு டிவி ப்ரோக்ராம் அல்ல வேறு ஒரு விடயங்களுக்கு கொண்டு செல்லுவோம். அதிலே பாருங்கள், நிமிடத்துக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கன்று பாருங்கள், அதாவது 300 RPM என்று சொல்லுவார்கள், ரெவல்யூஷன் பெர் மினிட்ஸ், 3000 தொழிற்படுகின்றது. பின்வரத்தை காண்க. புறப்பாக்கியின் பயப்பு வோல்ட்டளவு மீள்ரன், அது முதலாவது கேள்வியாக இருக்கின்றது. இரண்டாவது வினா, புறப்பாக்கியின் சுழற்சி கதி ஒமேகா.
அங்கே பாருங்கள் அலகு வந்து ரேடியன் பெர் செகண்ட் அதில் வச்சுக்கொண்டு நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒமேகாவை கேட்டிருக்கு. ஒமேகா சமன் 2πf என்ற அந்த நிகழ்வுக்குள்ளே நாங்கள் போகிறோம். முதலாவது கேள்வி என்ன? பிறப்பாக்கியின் பயப்பு வோல்ட்டளவு குறிய மீடுரன் கேட்டிருக்கு. அங்கே தரப்பட்ட சமன்பாடு பி தர எண்ணுக்கள் 120 சமன் எஃப். பிக்கு 2 போட போறீர்கள். ஏனென்றால் அங்கே இது காந்த முனைவுகள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதிலே பாருங்கள் 3000 யாருக்கு? கேபிட்டல் எண்ணுக்கு. இது காந்த முனைவுகள் 2 வந்து பிக்கு. ஏற்கனவே 120 நிலையான ஒரு பெருமானமாக அமைந்திருக்கின்றது. நிலையான பெருமானமாக அமைந்திருக்கிறது. ஆகவே அங்கே உள்ள மீடுரன் 50 ஹெர்ட்ஸ். அப்போ இது ஒரு இலங்கை வீட்டினுடைய பாவனைக்கு உதவக்கூடிய ஒரு மீடுரன் என்பதை கவனத்தில் கொள்க. அதுக்கேற்ற மாதிரியான ஒரு விடயம் இது. காந்தங்களை அங்கே பொருத்தி இருக்கிறார். 2வது பிறப்பாக்கியின் சுழற்சி கதி, அதாவது ஒமேகா நேரடியாக மேலே எஃப் தெரியும். ஆகவே கீழே உங்களுக்கு தெரியும் ஒமேகா சமன் 2πf. அவை 2 பாருங்கள். இப்பொழுது கணித்தல்களை இலகுவாக்குவதற்காக பையுக்கு 3 போட்டிருக்கிறார். அத்துடன் அங்கே மீடுரன் எஃப் ஒமேகா சமன் 2πf. ஆகவே எஃப்க்கு பதிலாக 50. ஆகவே எங்களுக்கு கோணவேகம் ஒமேகா என்ன வருகின்றது? 300 ரேடியன் பெர் செகண்ட் வருகின்றது. பாருங்கள், இலகுவான ஒரு விடயம். அந்த 2 காந்தங்கள் என்றதை நீங்கள் கவனித்து மற்றது நேரடியாக தந்திருக்கின்றதையும் கவனித்து போட்டு அந்த அலகை வச்சு கொண்டு கண்டுபிடியுங்கள். வினா ஒமேகா என்ற ரேடியன் பெர் செகண்ட் என்ற அந்த வினாவுக்குள்ளே வந்திருக்கிறீர்கள். ரைட். இனி நாங்கள் அடுத்த கருத்து. இது உங்களுக்கு இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆயத்தத்தை பெறக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த வினாக்களே போகும். பாருங்கள், அவர்கள் கொண்டு செல்லக்கூடிய அந்த காவத்தக்க அந்த மின்புறப்பாக்கியை பாருங்கள். மாணவன் ஒருவன் மேலே ஏயில் குறிப்பிட்ட காவத்தக்க மின்புறப்பாக்கியின் எஞ்சினை நீர்ப்பாய்ச்சலுக்குள்ள கொண்டே வச்சு அந்த சுழலியை சுற்றி அதனை கொண்டே மின் மோட்டருக்கு கொடுத்து அதிலிருந்து மின் உற்பத்தி செய்ய போடுகிறான். இது ஒரு உள்ளுக்க இருக்கின்ற கட்டமைப்பு. இதே மாதிரித்தான் எங்களுக்கு தெரியும் காற்றலைகளில் வருகின்ற மின் உற்பத்தியும் இவ்வாறு தான் உள்ளுக்கே கட்டமைப்புகள் இருக்கின்றது. அதாவது காற்றாலைகளால் பிறப்பிக்கப்படுற மின் உற்பத்தி எங்கே கீழே இருக்கின்றது. இது நீர். அங்கே பாருங்கள், கீழாலே நீர் ஓடுகின்றது. அந்த முன்னுக்கு இருக்கின்ற அந்த சுழலி சுத்தி கொண்டிருக்கும். அதுதான் நீரின் பாய்ச்சல் வீதத்தை கட்டுப்படுத்த போகின்றது. ஆகவே மாணவன் மேலே குறிப்பிட்ட அந்த மின்புறப்பாக்கியின் எஞ்சினை நீர் பாய்ச்சலின் மூலம் சுழற்றப்படத்தக்க சுழலியொன்றினால் டர்பைன் மாற்றீடு செய்து ஒரு நீர் வலு பொறியின் மாதிரி உருவை படம் காட்டுகின்றது. அது உள்ளமைப்பு. மாறா நீர் பாய்ச்சல் ஒன்றின் போது கூட பயப்பு வோல்ட்டளவின் மீடுரன் மின் நுகர்வுடன் மாறுவதை அவன் அவதானித்தான். அப்போ எங்களுக்கு தெரியும், அந்த உள்ளுக்குள்ள நீர் பாய்கிறதுக்கேற்ப நாங்கள் வெளியில் எடுக்கிற பயப்பு காரணமாக மீடுரன் மாறும். ஆனால் மீடுரன் மாறக்கூடாது என்ற எங்களுடைய கருவிகள் அதற்கேற்றவாறு தான் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அவை மாறுவதை அவதானித்தான். பயப்பின் மீடுரன் மாறலை கட்டுப்படுத்துவதற்காக சுழலிக்கு வழங்கும் நீர் பாய்ச்சலை செப்பம் செய்கிறான். அந்த நீர் கூட்டி குறைக்கிறதை செப்பம் செய்கிறான். அதுக்கு ஒரு கட்டுப்படுத்தும் கருவியாகியோர், அதாவது டிவைஸ் ஒன்று அமைத்துள்ளான். அதுதான் இந்த முன்னுக்கு இருக்கிற பெட்டிக்குள்ளே இருக்கின்றது. அது நீர் பாய்ச்சலை கட்டுப்படுத்தும். அங்கே முன்பக்கம் இருக்கின்றது ஊசி வால்வ் ஒன்றுடன் இணைக்கப்பட்ட ஒரு கட்டுப்பாட்டு கருவி. இதுதான் பட அமைப்புகள். அதில் உள்ள அமைப்புகளை திட்டமாக கவனியுங்கள். பாருங்கள், இதில் இருக்கிற கட்டமைப்பு இதுதான் அங்கே சுழல போகிறது. இதுக்கு இணைக்கப்பட இது அப்படியே வட்ட இயக்கத்தை ஆற்ற போகின்றது. இது 2 விடயங்களும் அங்கே தாங்கி நிற்கின்றது. ஆகவே இது ஒரு கிடை வட்ட இயக்கத்தை ஆற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. இந்த பாருங்கள், இந்த சுழலி இது சுற்றும். இது சுற்றுறதுக்கேற்ப இது அசைய அது இங்கே சுற்றும். இது ஒரு சாதாரண ஒரு பொறியினுடைய வடிவத்தை நாங்கள் இப்பொழுது பார்த்திருக்கின்றோம். இதனுடைய மேல்விய விடயத்துக்கு வருவோம். இக்கருவியின் எல்லா மூட்டுக்களும் உராய்வின்றி சுயாதீனமாக இயங்கத்தக்கன. எல்லா மூட்டுக்களும் உராய்விசை புறக்கணிக்கத்தக்கது. சுழற்சியின் போது விளையுவால் குண்டுகள் கிடையாக இயங்குவதாக காப்புரையானது சுழலும் அச்சாணி வழியே மேலும் கீழும் இயங்குமாறு செய்யப்படுகின்றது. அப்போ உங்களுக்கு தெரியும், அதில் மேலே கீழே அந்த ஸ்ப்ரிங் இயங்கக்கூடியவாறு இருக்கிறது. இக்கருவியானது சுழலும் அச்சாணி பற்றி சமைச்சீர் என்ற ஒரு தமிழை பிடிங்க.
இதிலே பாருங்கள், இக்கருவியானது சுழலும் அச்சாணி பற்றி சமச்சீர் அந்த ஒரு கருத்துக்கூடாக கோணங்கள் சமன் என்ற ஒரு கருத்துக்கு வருகின்றோம். சுழலியின் சுழற்சி கதையின் மூலம் ஊசிவாய் வால்வு திறப்பதும் மூடுவதும் தன்னியக்கமாக கட்டுப்படுத்தப்படுகின்றது. விசையால் குண்டுகளை தவிர கருவியின் ஏனைய எல்லா பகுதிகளும் நிறையற்றவை. ஆகவே இதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு தெரியும், அந்த பகுதியில் இருக்கிற அந்த திணிவு, அந்த குண்டுக்கு மட்டும்தான் திணிவு இருக்கின்றது. ரைட், கேள்விக்கு போவோம். அதை வடிவாக பாருங்கள். விசையால் குண்டு தொடுக்கப்பட்ட ஒவ்வொரு புயமும் இழுவையின் கீழ் உள்ளதென கொண்டு விசையால் குண்டொன்றின் சுயாதீன பொருள், அதாவது நாங்கள் சொல்றது ஒரு சுயாதீன விசை வரிப்படத்தை நாங்கள் குறிக்க போறோம். அப்ப பொறியியல் பாடத்திட்டத்திலே எப்பொழுதுமே மாணவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். விசை வரிப்படம் குறிப்பது, விசை குறித்தாத்தான் அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகர்ந்து போகலாம். இலங்கை பரீட்சை திணைக்கள வினாக்களிலே அநேகமானவற்றிலே விசை குறிப்பது கட்டாயம். எப்படி ஒளியியல் பாடத்திட்டத்திலே கதிர் வரிப்படம் எவ்வாறு குறிக்கப்பட வேண்டும், அம்புக்குறிகள் எவ்வாறு குறிக்கப்பட வேண்டியது போல இங்கேயும் சுயாதீன விசை வரிப்படம் குறிக்கப்பட வேண்டும். அந்த ஃபோர்ஸ் டயக்ராம் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த விளையல் குண்டின் திணிவை என கருது. இப்பொழுது நாங்கள் அந்த விசை வரிப்படத்தை பார்ப்போம். பாருங்கள், அதிலே உங்களுக்கு தெரியும் 2 அமைப்பு இருக்கு. இந்த பக்கம் அதே மாதிரி மற்ற பக்கம் இப்படி இருக்கின்றது. ஒன்றில் இந்த பக்கம் குறிக்கலாம் அல்லது மற்ற பக்கம் குறிக்கலாம். ஆனால் அந்த கீழே திணிவிருக்கிறபடியால என்ன நடக்கும், அதில் உள்ள விசை வேற, இதில் உள்ள விசை வேற. ஆனால் அங்கே பந்தியில் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார்கள் சமச்சீர் என்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த சமச்சீர் என்ற அந்த கருத்து கூடாகத்தான் அந்த கோணம் சமனாக வருகிறது. அதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அப்ப இந்த T1 அடுத்தது T2 எவ்வாறு குறிக்கப்பட்டிருக்க என்பதை 2 பக்கம் ஏதாவது ஒன்றில் குறிச்சா போதும் என்ற சமச்சீர் அமைப்பு. அத்தோட அந்த கோணமும் சமச்சீர் பார்த்துருக்கிறீங்க. ஏண்டா இஞ்சால உள்ள புயமும் இஞ்சால உள்ள புயமும் எங்களுக்கு ஏதாவது ஒன்றில் குறிக்கப்பட்டால் சரி. அந்த இடத்தை ஒரு பார்ப்போம். அந்த இடத்தை ராய் இதிலே T1 இதிலே T2 இங்கே இருக்கிறதான எங்களுக்கு இந்த குண்டில தான் தேவை. அதனால தான் T1 T2 இதிலே இருக்கிற அந்த நிலைக்குத்து விசை mg நிலைக்குத்தாக தாக்குகின்றது. அதே போலதான் இங்கே T2 இங்கே T1 mg சமணம் எதிரமாக இருந்தால் ஒவ்வொரு விசைகளும் சோடி விசைகள். அந்த சோடி விசைகளிலே இங்கே T1 இங்கே T2 என்று இருக்கு. ஆகவே விசை குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப mg எவ்வாறு குறிக்கப்பட்டிருக்கு என்பதை நீங்கள் இப்பொழுது அவதானித்திருக்கிறீர்கள். சரி, 2வது விடயம், அந்த ஒவ்வொரு விசையால் குண்டினதும் சுழற்சி அச்சாணி பற்றி கோணவேகம் ஒமேகா தந்திருக்கிறார்கள். ரேடியன் பெர் செகண்ட் ஒமேகாண்டு எடுங்கோ. நீங்கள் ஏற்கனவே நாங்கள் ஒமேகா குறிச்சிருக்கிறோம் கணிப்பதற்கு கூட 300 கண்டு. ஆனால் இதில் ஒமேகா ஆண்டு குறித்து மேற்புயத்திலும் கீழ்ப்புயத்திலும் உள்ள இழுவைகள் முறையே அவர்களே ஆன்சர் தந்திருக்கிறார்கள். mL/2 into ஒமேகா வர்க்கம் பிளஸ் GH கமா mL/2 ஒமேகா வர்க்கம் மைனஸ் GH என்றா மேலே உள்ள இழுவை வேறு கீழே உள்ள இழுவை வேறு. ஆகவே அதை நாங்கள் இப்பொழுது காட்ட போகிறோம். இதிலே ஒரு வட்ட இயக்கம் சம்பந்தப்படுகின்ற ஒரு விடயத்துக்கு வருகின்றோம். ரைட், இப்பொழுது அந்த விசையை பார்ப்போம். ரைட், விசைகள் ஏற்கனவே அங்கே பார்த்துருக்கிறீங்கள். T1 கீழே T2 அடுத்தது mg. அப்ப கிடையாக இப்படி ஒரு வட்ட இயக்கத்தை ஆற்றுகின்றது. அந்த இடத்திலே பாருங்கள், கிடையாக பிரியுங்கள். கிடையாக பிரிக்கும் போது எந்த படத்துக்கும் அதுக்கு போவோம். உடக்கை T1 cos θ அடுத்த T2 cos θ அங்கே பொது எடுத்து கிடக்கு. ரைட், வட்ட இயக்கம் எது பற்றி, இந்த அச்சு பற்றி அப்படி வட்ட இயக்கத்தை ஆற்றுகின்றது. ஆகவே மையம் நோக்கி ஆர்முடுகள் 2 வடிவத்திலே போடலாம். ஒன்று m அந்த குண்டினுடைய திணிவு, R என்பது அந்த ஆரை கிடையான ஆரை அந்த R, ஒமேகா வர்க்கம் என்பது கோணவேகம். அங்கே பந்திலே கோணவேகம் குறிக்கப்பட்டிருக்கு. ஆனால் மற்றது தேவையில்லை. ஆனால் ஆர்முடுகளுக்கு 2 விதமான கோவை இருக்கிறது. வட்ட இயக்கத்தில் A சமன் R ஒமேகா வர்க்கம் அல்லது V ஸ்கேட்ட போன R. ஆனால் MV ஸ்கேட்ட போன R நமக்கு தேவையில்லை என்ற இந்த கணக்கிலே ஒமேகா தான் தரப்பட்டிருக்கு. இது நாங்கள் கிடையாக பிரிக்கும் போது இந்த படத்துக்கும் சரி
மற்ற படத்துக்கும் சரி. ஆகவே T1 cos θ T2 cos θ ஈக்குவல் மைய நாட்டு விசை F7 பாவிக்கப்பட்டிருக்கு. ஆகவே M R ஒமேகா வர்க்கம் வருகிறது. இரண்டாவது நிலைக்குத்தா இயங்கவில்லை என்ற கிடையாகத்தான் வட்டி இயக்கம். ஆகவே நிலைக்குத்து சமநிலையை நாங்கள் இப்பொழுது கருதுவோம் 2வது சமன்பாடு. ஏனென்றால் எங்களுக்கு 2 தெரியாக்கணியம், ஒன்று T1 மற்றது T2. இப்பொழுது நிலைக்குத்தா பிரிப்போம். இந்த கோணத்துக்கு எதிராக பிரிக்கின்றோம். T1 sin θ T1 sin θ இது எதிரே இருக்குது. ஆகவே ஒரே பக்கத்தில் போட போறேன். T1 sin θ கீழே வருகிறது. T2 sin θவை மைனஸ் போட்டு மேலே எழுதுகிறேன் என்றா கீழே வருது. அப்ப T1 sin θ மைனஸ் T2 sin θ சமன் mg அல்லது T1 sin θ சமன் T2 sin θ சக mg. ஏன்னா நிலைக்குத்தாக இயங்கவில்லை, சமநிலை நிலைக்குத்தாக சமநிலை. இந்த 2 கணியங்களையும் வச்சிருப்பான். அத்தோடு இந்த sin θவை பாருங்கள். இந்த sin θ h அவர்கள் படத்தில் தந்திருக்கிறார். h என்று படத்தில் தரப்பட்டிருக்கு. மற்றது இந்த r நாங்கள் எடுத்திருக்கிறோம். அந்த வட்டத்தினுடைய ஆரை r என்று எடுத்திருக்கிறோம். r என்று நாங்கள் எடுத்திருக்கிறோம் அந்த வட்டி இயக்கத்தை ஆற்றுகின்ற அந்த கருவியினுடைய ஆரை. ஆகவே என்ன வரப்போது sin θ எங்களுக்கு h/L. அதே போல இதில் L என்று வச்சிருக்கின்றோம். தரப்பட்டிருக்கு அந்த புயத்தின் நீளம். இந்த உயரமும் தந்திருக்கு, புயத்தின் நீளமும் தந்திருக்கு. L என்று தரப்பட்டிருக்கிறது. அந்த படத்தை ஒரு நாங்கள் இப்பொழுது அவதானிப்போம். பார்த்தீங்களா, இங்கே இருக்கிறது L, அதுதான் நாங்கள் இங்கே போட்டிருக்கோம். இங்கே இருக்கிறது R, R இதான் H. அவை இந்த தீட்டா இங்கே sin θ H R R இந்த பெருமானம். அடுத்தது உங்களுக்கு தெரியும் இந்த L இங்கே இருக்கு, அதான் இதுக்குள்ளே போடப்பட்டிருக்கு. ஆகவே உங்களுக்கு தெரிகின்றது sin θவினுடைய பெருமானம். படத்தை தெளிவாக பார்த்திருக்கிறீர்கள். R நாங்கள் வைக்கப்பட்டது. இப்பொழுது அதை நாங்கள் மாற்றக்கூடியதாக இருக்கு. இப்பொழுது அந்த இடத்திலே நாங்கள் போவோம். ரைட், இப்பொழுது படத்தை பார்த்தீர்கள். அவை sin θ h/L. அடுத்தது cos θ. cos θ அயற்பக்கத்துங்கள் சும்மா R/L. R என்றது வட்டத்தின் ஆறு, L என்றது புய நீளம். ரைட், இந்த ரெண்டையும் வச்சுக்கொண்டு நாங்கள் இப்பொழுது பிரதியிடுவோம். எங்கே பிரதியிட போறோம்? T1 + T2. இதிலே பாருங்கள் cos θ. cos θக்கு நீங்கள் R/L போட்டு அதில் ஒரு சமன்பாடு எடுத்திருக்கிறீங்க. அடுத்தது நிலைக்குத்து சமநிலைக்கு எடுக்க என்ன வருகிறது என்று பாருங்கள். அதாவது T2 - T1, அதாவது T1 - T2 mg மற்ற பக்கம் போகும் பொழுது L/H என்று வருகின்றது. இந்த 2 சமன்பாட்டையும் தீர்ப்பதற்கூடாக அங்கே R நீக்கப்பட்டிருக்கிறது. R நீக்கப்பட்டிருக்கிறது. நீக்கப்பட்டு அது தரவல்ல, உங்களுக்கு HML தான் தரவு. அதில் இருந்து ஒன்றையும் ரெண்டையும் கூட்டும் பொழுது என்ன வருகிறது? T1 வருகிறது. அதே போல ஒன்றிலிருந்து 2 கழிக்கும் பொழுது T2 வருகிறது. ஆகவே சுருக்கமாக அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காட்ட வேண்டியதை குறிப்பிட்டிருக்கும். T1 சமன் m/2 ஒமேகா வர்க்கம், இதில் பிளஸ் GOL. அடுத்ததுக்கு L/2 ஒமேகா வர்க்கம் மைனஸ் GH என்று வருகின்றது ஆன்சர். அதைத்தான் அவர்கள் ஆன்சர்லேயே உங்களுக்கு தந்திருக்கிறார்கள் காட்ட சொல்லி. அங்கே பாருங்கள். ஆகவே 2வது வினா முடிந்து விட்டது. இப்பொழுது நாங்கள் 3வது வினாக்கு போவோம். பயப்பு வோல்ட்டளவின் மீடரன் தொடர்ந்து 50 ஹெர்ட்ஸாக இருக்கும். அதான் இங்கே செய்தி. அப்ப பயப்பு வோல்ட்டளவின் மீடரன் மாறக்கூடாது என்றால் இலங்கை வீடு 230 இல்லை 240 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ். அதுக்கு ஏற்பதான் கருவிகள் உருவாக்கப்பட்டுள்ளது. அப்ப 50 ஹெர்ட்ஸ் தொடர்ந்து இருக்கக்கூடியதாக ஏச்சின் பெருமானம் 30 சென்டிமீட்டர். இந்த GOH என்று வருதல்லோ பாருங்கள். இதுக்கு முதல் உள்ள கேள்வியிலே இந்த GOH 2 இடத்திலும் வருது. அதை புறக்கணிக்கலாம் என்ற ஒரு விஷயத்துக்கு கேட்கிறார். எப்படி புறக்கணிக்கலாம் என்றால் இந்த ஒமேகா வர்க்கத்தோடு ஒப்பிடிக்க புறக்கணிக்கலாம் என்று கேட்கிறார். நாங்கள் பிரதியிட்டு பார்ப்போம்.
அதாவது கூட்டுப்படுற கழிபடுறதோடு சேர்ந்து புறக்கணிக்கலாம் என்ற ஒரு விஷயத்துக்கு நாங்கள் பொழுது வர போகின்றோம். பாருங்கள், பிரபாக்கி தொடர்ந்து 50 ஹெர்ட்ஸ். அந்த 50 ஹெர்ட்ஸுக்கு பகுதி ஒன்றிலே ஒமேகா கண்டனிங்கள் என்னண்டு பிக்கு 2 போட்டு எண்ணுக்கு 3000 போட்டு 120 பிரித்தீர்கள். ஆகவே ஒமேக்காக ஏற்கனவே 300 வந்தது. ஒமேக்கா வர்க்கத்தை பாருங்கள், 300 வர்க்கம் ஆகவே 9000 என்று வருது, அதாவது 90000 என்று வருகிறது. ஆனால் எங்கள் அதோட ஒப்படைக்க ஜிஓஹெச் ஜிக்கு உங்களுக்கு தெரியும் புவியீர் பார்முடுகள் 10, ஏச் அந்த பந்தியிலேயே தரப்பட்டிருக்கிறது 30 சென்டிமீட்டர். ஆகவே 10 கீழ் 30/10 அது உங்களுக்குரிய பெருமானம் 33.3 என்ன வருது, செகண்ட் -2. ஆக ஏன் உங்களுக்கு ஒமேக்காவும் என்னத்தில் இருக்கின்றது, வர்க்கத்தில் இருக்கின்றது, ரேடியன் பெர் செகண்ட் -2. ரேடியன் என்பது ஒரு மடங்கை குறிக்கும். அப்போ செகண்ட் -2, அப்போ இதுவும் செகண்ட் -2 தான் பெறும். ஏன் ஒத்த பரிமாணத்தில் இந்த ஒத்த பரிமாணத்தை கூட்டலாம் அல்லது கழிக்கலாம் என்ற அந்த தத்துவத்துக்கு அமைய பாருங்கள். 90000 ஒப்படைக்க ஒமேக்கா வர்க்கத்தோடு ஒப்படைக்க இந்த ஜிஓஹெச் வந்து 33.3. ஆகவே அதை புறக்கணித்து விடுங்கள். இதிலே நாங்கள் எல்லாமே எழுதி காட்டப்பட்டிருக்கு. அந்த கேள்வியிலேயே அவர்கள் சொல்றார்கள் இந்த உறுப்பை இதனுடைய பங்களிப்பை புறக்கணிக்கலாம் என்றது காட்ட சொல்லியிருக்கு. இதோட பிடிக்க அந்த கூட்டு படுறதோடு ஏன் ஒத்த பரிமாணத்தை கூட்டி அதில் கழித்திருக்கின்றோம். செகண்ட் -2 செகண்ட் -2 கழிச்சிருக்கு. நீங்கள் கேட்கலாம், அங்கே ரேடியன் பெர் செகண்ட் -2 ரேடியன் என்பது ஒரு மடங்கை குறிக்கின்றது. ராய், இப்பொழுது நாங்கள் அடுத்த வினாவை ஒரு பார்ப்போம். இப்பொழுது 3வது வினாவிலே முடிவு கண்டுட்டோம். 4வது வினா. இப்பொழுதுதான் ஊசல் குண்டுக்கு திணிவு தந்திருக்கிறார்கள் 1 கிலோகிராம். எல்லென்றது அந்த புய நீளம் தந்திருக்கிறார்கள் 50 சென்டிமீட்டர். மேற்புயம் ஒன்றில் உள்ள இழுவியை கணிக்குக. நாங்கள் மேற்புயத்தில் உள்ள இழுவியை T1 என வைத்திருக்கின்றோம். மேற்புயத்தில் உள்ள இழுவியை T1 என்று வைத்திருக்கிறோம். கீழ்ப்புயத்தில் உள்ள இழுவியை T2 என்று வைத்திருக்கிறோம். அவை T1க்குரிய கோவையை பாருங்கள், ml/2 ஒமேகா வர்க்கம் பிளஸ் GH அப்படியே புறக்கணிச்சு விடுங்கள். G புறக்கணிக்கத்தக்க. அப்ப இன்னைக்கு எங்களுக்கு அந்த உறுப்பால ஒரு பிரயோசனம் இல்லை. அவை ml ஒமேகா வர்க்கத்துங்கள் 2 என்ற அந்த கோவையை போடுங்கள். ஆவே எம்முக்கு 1 கிலோகிராம் தந்திருக்கிறார். எல் என்றது அந்த புய நீளத்தினுடைய பெருமானம் அங்கே தரப்பட்டிருக்கிறது 50 சென்டிமீட்டர். ஆவே எல்லுக்கு 50. ஏற்கனவே ஒமேகா பகுதி ஒன்றிலே கண்டிருக்கிறீர்கள் பி பாட்டிலே 300. இந்த மேலேயும் குறிப்பிட்டிருக்கிறேன் 300 வர்க்கம். ஆகவே ஜிஓஹெச் புறக்கணிக்கத்தக்கது என்று ஏற்கனவே முடிவெடுத்துள்ளோம். ஆகவே இப்பொழுதுள்ள மேற்புயத்தில் உள்ள இழுவை 22,500 நியூட்டன். அந்த பெருமானம் சரியாக இருக்கிறது. பிரதியீடு தான் இங்கே வருகின்றது. அந்த விடயத்தை இப்பொழுது பார்த்திருக்கின்றோம். அடுத்த வினாவை ஒரு பார்ப்போம். இறுதி வினா. இன்னொரு பகுதி இருக்காது, நாங்கள் அது வேறு சார்ந்த விடயம். பயப்பு வோல்ட்டளவின் மீறன் 50 ஹெர்ட்ஸாக இல்லும் போது வில்லின் சுருக்கம் 20 சென்டிமீட்டர் எனின் வில்லின் வில் மாறிலி கேயை காண சொல்லியிருக்கார். உங்களுக்கு தெரியும் ஊக்கின் விதிப்படி, அதாவது விசை நேர்சமன் நீட்சி, அதாவது ஊக்கின் விதியை சரியாக கூறும் பொழுது மீளியல் எல்லைக்குள் அல்லது விகிதசம எல்லை மீறப்படாதிருக்கும் வரை கொடுக்கப்படும் விசைக்கு நீட்சி நேர்வித சமன். அதாவது விசை நேர்சமன் நீட்சி அல்லது நெருக்க விசை நேர்சமன் குறுக்கம். ஆகவே F சமன் KE, அதாவது F நேர்சமன் இருந்து F சமன் KE. K தான் விசை மாறு. அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த 2 விசை கீழே என்ற கீழே நிலையாக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே படத்திலே கவனமா பாருங்கள். பயப்பு வோல்ட்டில் 50 ஹெர்ட்ஸாக உள்ள போது வில்லின் சுருக்கம் 20 சென்டிமீட்டர் எனின் வில்லின் வில் மாறிலியை காண சொன்னது. அங்கே பாருங்கள், இதிலே T1 என்ற இது நிலை, இது அசையாது, இது இழுக்குது அல்லது மேலே தள்ளுது. இங்கே இழுக்கிறது, T1 இழுக்கிறது 2க்கு முடிய கோணத்திலே இருக்கிறது. இது 90 θ 2 இழுக்கின்றது. ஆகவே நிலைக்குத்தாக
நாங்கள் பிரிக்கும் பொழுது அந்த மேல விசை T1 cos 90 minus theta ஏனென்றால் இது theta அப்ப இது 90 minus theta அப்ப T1 cos 90 minus theta T1 cos 90 minus theta அந்த விளைவில் விசையாக வரப்போகிறது. இப்பொழுது அது கூடாக அதிலே ஒரு நெருக்கம் வரப்போகிறது. அந்த நெருக்கம் என்னவாக இருக்க போகிறது? 20 சென்டிமீட்டர். அந்த குறுக்கம் 20 சென்டிமீட்டர். ஆகவே அந்த விசை அந்த ரெண்டு இந்த கம்புகளாலும் ஆக்கப்பட்ட விசையாகும். அதனுடைய இலைக்குத்து கூரை நாங்கள் போட வேண்டி இருக்கின்றது. அந்த பெருமானத்தை இப்பொழுது பார்ப்போம். அங்கே பாருங்கள் T1 நான் அந்த இடையிட்ட கோணத்தோடு சொன்னால் அவர்கள் அந்த மற்ற கோணத்தோட குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே எஃப் நேரடியாக விற்றுள்ள தாக்குற விசை எஃப் என்னவாக இருக்கிறது? kx ஊக்கின் விதிப்படி. ஆனால் 2 T1 நான் ஏற்கனவே cos 90 தீட்டான்னு சொல்லியிருக்கிறேன், அது sin தீட்டா. ஆகவே அந்த விசை என்னவாக இருக்கிறது? 2T1 sin தீட்டா. sin தீட்டா ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் HOL. ஆகவே F என்ன வருகிறது? 2T1 HOL சமன் kx. k தான் காண போறீர்கள். அந்த நெருக்கம் அந்த குறுக்கம் 20 சென்டிமீட்டர் என்று பந்தியில் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே 20 போடப்பட்டிருக்கிறது. எதுக்கு? இந்த குறுக்கத்துக்கு ஈக்கி. இதார் 2 அந்த பெருமானம். T1க்கு 22,500. ஏற்கனவே நாங்கள் கீழே உள்ள விசை காணவில்லை, மேலே மட்டும்தான் கேட்டிருந்தார். இந்த கீழே அது தாங்கி நிற்கிறது, மேலே தான் அந்த தண்டு மேலே கீழே போய் வரப்போகிறது. ரைட். அடுத்தது உங்களுக்கு தெரியும் ஏச்சினுடைய பெருமானம் 30/10 எல் 50. ஆகவே விசை மாறிலி கேனுடைய பெருமானம் 1.35 அலகு நியூட்டன் மீட்டர் -1. ஏன்? F/x அலகு கவனம், நியூட்டன் மீட்டர் -1. இன்னொரு விடை வந்து கொண்டிருக்கிறது பார்த்தீங்களே, அதாவது பையுக்கு 3 போடாத பட்சத்திலே 3.14 போட்ட சந்தர்ப்பத்திலே வருகின்ற விடைகள் தான் மற்றவை. அதாவது உங்களுக்கு தெரியும் 3.14 போடைக்க 314 ஒமேகா வரும் 300க்கு பதிலாக. இப்பொழுது கணித்தல்களை இலகுவாக்குவதற்காக பை 3 என எடுக்கப்படுவதை கவனத்தில் கொள்ளுங்கள். ஆனால் மற்றதுக்கும் புள்ளி வழங்கப்படும், அதனை சரியான பெருமானம் என்றாலும் நீங்கள் தரப்பட்ட தரவுகளை கவனமாக வாசிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இப்பொழுது வில் மாறிலி கே கிடைக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கு ஊக்கின் விதி பாவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த விடயத்துக்கு வரும். இப்பொழுது பாருங்கள், இந்த வினாவிலே ஊக்கின் விதி சோதிக்கப்பட்டிருக்கின்றது, விசைகள் குறிப்பது சோதிக்கப்பட்டிருக்கின்றது, கிடை வட்ட இயக்கம் சோதிக்கப்பட்டிருக்கின்றது, நிலைக்குத்தாக இயங்கவில்லை என்ற காரணத்தினால் நிலைக்குத்தாக சமநிலை சோதிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது சைன் தீட்டா கொஸ் தீட்டாக்கான தரவுகளை நீங்கள் அங்கே எடுக்க வேண்டும், அதில் 6ஐ நீக்க வேண்டும் என்ற அந்த விடயத்தையும் கவனத்தில் கொள்க. ரைட், முழா முடிந்துள்ளது. இதிலே பாருங்கள், அநேகமாக ஒரு வட்ட இயக்கம் சார்ந்த ஒரு விடயம், அதிலும் குறிப்பாக ஒரு கிடைவட்ட இயக்கம் மட்டும்தான் இங்கே சிலபஸாக இருக்கிறது. எங்களுக்கு நிலைக்குத்து வட்ட இயக்கம் பற்றிய ஒரு விளக்கம் தேவையில்லை. அதில் T1 T2 ஆக இருந்தாலும் கிடையாகத்தான் நாங்கள் கூறாக பிரித்து வட்ட இயக்கத்தை ஆற்றுகின்றோம். ரைட், இப்பொழுது அடுத்ததுக்கு வர போன்றோம், அந்த சுழலி பற்றிய ஒரு கேள்விக்கு வர போன்றோம். ரைட், பார்த்தீங்களே, இந்த தொடர்ந்து மீடனை 50 ஹெர்ட்ஸில் வைத்திருப்பதற்காக நாங்கள் நீர் போகிற அந்த பாதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. அதிலே அந்த முன்னுக்கு சுத்தக்கூடியதாக அந்த ஊசி வேல்வு இருக்கிறது. நாங்கள் அந்த பாய்ச்சலை கட்டுப்படுத்தலாம். இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு சாதனம். காவத்தக்கது, ஒரு நீர் அருவி ஓடுகின்ற ஒரு இடத்துல கொண்டே வச்சுட்டு நீங்கள் மின்ன உற்பத்தி செய்யலாம். அது தன்னியக்கமாகவே உங்களுக்கு மீடனை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்குது. ரைட், தொடர்வோம். பாருங்கள், இதிலே தொடர்ச்சியாக அந்த 50 ஹெர்ட்ஸ் என்ற ஒரு விடயம் வந்து கொண்டிருக்கிறது என்றால் மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றோம் அந்த பாவனைக்குரிய மீடர். இப்பொழுது பாருங்கள், பாய்ச்சலின் 50% தடுக்குமாறு ஊசிவாய் வால்வு அமைக்கப்பட்டுள்ளது. என்ன கோணத்தில் இருக்குது? 50% நீர்ப்பாய்ச்சலை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் கிடையோட 45 பாகை கோணத்தை அமைக்கிறது. இது மீடனை தொடர்ந்து 50%
வச்சிருப்பது கூட 50 ஹெர்ட்ஸில் வச்சிருக்கலாம். தச்சிலாக நீரின் பாய்ச்சல் அதுகள் அதிகமானால், இப்போ நீர் வரத்து தானே, ஒரு ஆறு ஓடக்கூடிய அமைப்பு, அதில் ஏதோ ஒரு காரணத்தால் நீரின் பாய்ச்சல் அதிகமாகி உள்ளது. ஆகவே நீரின் பாய்ச்சல் அதிகம் என்று சொன்னால் என்ன நடக்கும் நினைக்கிறீர்கள்? டக்குனு மீள்றன் மாறிடும். அதுக்கேற்ற மாதிரி அது திரும்பி அந்த வரத்தை கட்டுப்படுத்தும், நீர் வரத்தை கட்டுப்படுத்தி மீளனை மாற்றாது வச்சிருக்கு. 50% அந்த பாய்ச்சலை கட்டுப்படுத்துறதுக்கு 45 சரிஞ்சிருக்கு. ரைட், தொடர்வோம். பாய்ச்சல் குழாயின் அச்சுடன் 45 கோணத்தை அமைக்கிறது. ஊசிவாய் வால்வின் மூடுகையானது குழாய் அச்சுடன் ஆக்கும் கோணத்துக்கு வீதசமனாகும். அந்த ஒரு பாயிண்டை பிடிச்சிங்க. என்னண்டு? ஊசிவாய் வால்வின் மூடுகையானது அச்சுடன் ஆக்கும் கோணத்துக்கு வீதசமன். ரைட். பைப்பு வோல்டளவின் மீடுரன் மின் நுகர்வில் தங்கியுள்ளது. வெளியில் எடுக்கிற, அதாவது நாங்கள் கூடிய பாவிக்கிறதுக்கு ஏற்பவும் மாறும். இப்போ நீர் வரத்து மற்றது அல்லது இன்னொரு விடயம் நாங்கள் பாவிக்கிறதுக்கு ஏற்ப கூடுதலாக இதில் பாவிக்கிறதுக்கு ஏற்ப மாறும். அதுக்கேற்ப இங்கே கட்டுப்படுத்தலாம். ரைட். முதலாவது கேள்வியை பாருங்கள். வடிவமைப்புக்கு ஏற்ப பைப்பு வோல்டளவு 25 ஹெர்ட்ஸ். அப்போ முதல் 50 ஹெர்ட்ஸ், அப்பொழுது 50% கட்டுப்படுத்தல், கிடையோட 45 பாகை. இப்பொழுது 25 ஹெர்ட்ஸுக்கு வந்துடுச்சு. ஏன்னா மீடன் மாறும் நுகர்வின் போது டக்கண்டு ஊசிவால் முற்றாக திறக்கும். ஏன்னா நீர் வரத்தை கூட்ட வேணும். முற்றாக திறக்க வேணும் என்றால் இது கிடையாக வரும், கிடையாக வரப்போகுது. அப்படியே திரும்பி கிடையாக வரப்போகுது. முழுக்க நீர் வெளியில போகுது. இப்போ ஒன்றுமே கட்டுப்படுத்த மாட்டோம். நீரின் பாய்ச்சல் வீதத்தை முழுவதுமாக உள்ளே அனுப்ப போகின்றோம். அப்ப மீடன் 25 ஹெர்ட்ஸை விட குறைவடைந்த போதிலும் கூட வால்வு முற்றாக திறந்தே இருக்கும். ஊசிவாய் வால்வு முற்றாக திறக்கும் கணத்தில் பின்வருவனவற்றை கணிக்கிறார். ஜிஹெச்சினது பங்களிப்பை ஏற்கனவே புறக்கணிக்க இப்ப ஞாபகப்படுத்தி இருக்கிறார். ரைட். முதலாவது கேள்வி, மேற்புயத்தில் உள்ள இழுவை. முதலும் இரண்டு அதுதானே அந்த விசையை மாற்றுறது, நெருக்கத்தை ஏற்படுத்துறது, இல்லை நீட்சியை ஏற்படுத்துது. கீழே இருப்பது நிலையானது. ரைட். இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். இப்பொழுது வால்வு, அந்த ஊசி வால்வு, ஊசிவாய் வால்வு கிடையாக வந்திருக்கிறது. ரைட். இப்பொழுது மீண்டும் 25 ஹெர்ட்ஸ். அப்ப நாங்கள் திருப்பி போகிறோம். எங்கே போறோம்? ஒமேகா. அப்ப உங்களுக்கு தெரியும் 50 ஹெர்ட்ஸுக்கு தான் 300 ரேடியன் பெர் செகண்ட் ஏற்கனவே கணிச்சிருக்கிறோம். எங்கே பகுதி ஒன்றிலே கணிச்சிருக்கிறோம். இது 50 ஹெர்ட்ஸாக இருந்தால் இது 300. இப்பொழுது 25 ஹெர்ட்ஸுக்கு வந்திருக்கிறது. ஆக ஒமேகா வந்து 150 ரேடியன் பெர் செகண்ட். அப்ப இப்பொழுது 2 பிரித்திருக்கிறோம் கோண வேகத்தை. காரணம் மீடன் 50 ஹெர்ட்ஸுக்கு தான் 300. ஆகவே 25 ஹெர்ட்ஸுக்கு 300 2 பிரித்து 150 ரேடியன் பெர் செகண்ட். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இழுவை T1 ml/2 அடைப்பு குறிக்க ஒமேகா வர்க்கம் பிளஸ் ஜியின் கீழ் H மேற்புயம். கீழ்ப்புயத்தில் -GH என்று வரும். ஆனால் GH புறக்கணிக்கிறோம் 10 ஆகவே ml ஒமேகா வர்க்கத்துங்கள் 10. எம்முக்கு 1 கிலோகிராம் அந்த ஊசல் குண்டு, அந்த விளையாள் குண்டு திணிவு. அடுத்த எல் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த புய நீளம் 50 சென்டிமீட்டர். H தான் 30 சென்டிமீட்டர். எல் வந்து 50 சென்டிமீட்டர். இப்பொழுது உள்ள மீடன் 300 அல்ல, 25 ஹெர்ட்ஸுக்கு 150. ஆகவே இப்பொழுதுள்ள இழுவை 5625 நியூட்டன். 5625 நியூட்டன் வந்திருக்கிறது. முந்தி 22,500 வந்தது. இப்பொழுது இழுவை குறைந்திருக்கின்றது, 5625 நியூட்டன். ரைட். அடுத்த வினாக்கு வருவோம். அப்போ எங்களுக்கு ஏன் மேற்புயத்தில் இழுவையை கேட்கிறார்கள் என்றால் அதுதான் வில்லிலே நெருக்கத்தையோ அல்லது குறுக்கத்தையோ அல்லது நீட்சியவோ ஏற்படுத்துகின்ற அமைப்பு. அதில் இரண்டாவது வினாவை அதிலேயே பாருங்கள், வில்லின் சுருக்கம் கேட்டிருக்கு. இப்ப திருப்பி வாங்கள். வில்லின் சுருக்கம் என்றது போன முறை 20 சென்டிமீட்டர் என்று வச்சுக்கொண்டு 22,500க்கு 20 சென்டிமீட்டர் வந்தது. ஆனால் அது கூறு பிரிக்க வேணும். அப்ப இப்பொழுது கேட்கிற இடம் 5650க்கு. எங்கே பார்ப்போம்? அந்த 5625 நியூட்டனுக்கு. ரைட். இப்பொழுதுள்ள குறுக்கம் என்னென்று கேட்கிறார். ஆகவே புதிய அப்பொழுது எங்களுக்கு தெரியும்
அந்த குறுக்கம் என்ன விடியம் என்று சொன்னால் எக்ஸ் மைனஸ் டி என்று போட்டிருக்கு. அந்த 20 எக்ஸ்ன்றது 20 முந்தி ஆரம்பத்தில் உள்ள அமைப்பு. இப்பொழுதுள்ள அந்த குறுக்கம் டியை காண போகிறோம். அந்த நிலைத்த விற்பிடியில் அந்த இடத்திலே என்ன வரப்போகுது? அந்த குறுக்கம் வந்திருக்கு 30. எது 30 சென்டிமீட்டர் என்று நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த நிலைக்குத்தாக இருக்கிற உயரம், அந்த நிலைக்குத்தாக இருக்கிற உயரம் 30 ஏஜ். அதோட ரெண்டு பக்கம் சமச்சீர் அமைப்பு இருக்கிறது அந்த வில்லுக்கு. நாங்கள் இது சரியரவாசிக்கு மேலே சரியரவாசிக்கு கீழே D/2 என்று போடுகிறோம். ஆகவே F = KE. ஆகவே எஃப்க்கு நாங்கள் போட போகிற பெருமானம் ஏற்கனவே போட்டிருக்கிறோம் 2T1 sin θ. T1க்கு முதல் போடப்பட்டிருக்கிறது 22,500. இப்பொழுது போடுபடுவது 5,625 என்ற அந்த T1க்கு 5,625 என்றால் அங்கே காணப்பட்ட அந்த விடயத்தை தான் இங்கே நாங்கள் போடுவோம். அவை 5,200. இதிலே பாருங்கள் 30. அந்த D/2 வந்தது காரணம் முழு விடயத்தையும் சார்ந்தது. அதிலே குறுக்கம் ஏற்பட்டது. அதில் இருந்து நாங்கள் கே ஏற்கனவே தெரியும், இதுக்கு முதலே கணித்திருக்கிறோம். கே விசைமாறிலி. அந்த கேனுடைய பெருமானம் 1.35 அடுத்தது இப்பொழுது ஏற்பட்ட அந்த குறுக்கம் 20 வந்து அந்த விசைக்குரியது மைனஸ் டி தர சென்டிமீட்டர் என்ற படியில் 10/2 சமன் அங்கால உள்ள விசையும் சைன் தீட்டாக்கும் D/2 போடுவோம். அந்த D/2 மறந்துடக்கூடாது. அதுலேருந்து உங்களுக்கு வருகின்றது அந்த நெருக்கம் டி வந்து 13.84 சென்டிமீட்டர். அடுத்த வழியாக விளக்கப்படுத்திருக்கு. மாற்று முறை ஒன்றும் இருக்கின்றது, அதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் மீண்டும் புதிய விசையை கண்டு, அதாவது புதிய இழுவியை கண்டு திருப்பி நாங்கள் ஊக்கின் விதியை பாவித்து பழைய கையை பாவித்து நாங்கள் இந்த விடைக்கு அணுகியிருக்கிறோம். அதில் இன்னொரு வினா ஒன்று இருக்கின்றது பாருங்கள். கடைசியாக அதற்காக கவனிப்போம். பயப்பு வோல்ட்டளவின் மீறன் அதிகரிக்கும் போது பாய்ச்சல் வீதத்தை குறைப்பதற்கு, உள்ளுக்குள்ள வார தண்ணீர் வீதத்தை குறைப்பதற்கு ஊசி வேர் படிப்படியாக மூடுகிறோம். அப்போ இப்பொழுது 25 ஹெர்ட்ஸுக்கு எங்கே இருக்கிறது? கிடையாக இருக்கிறது. 25 ஹெர்ட்ஸுக்கு கிடையாக இருக்கிறது. 50 ஹெர்ட்ஸுக்கு 45 பாகையில் இருக்கிறது. அப்பொழுது உள்ள பாய்ச்சல் வீதம் 50 வீதம். அப்போ உங்களுக்கு தெரியும் 75 வீதம். 75 வீதம் அப்போ என்ன கேட்டிருக்கு? அப்போ என்ன 75 வீதம் தடைப்பட வேண்டுமாயின் பயப்பு வோல்ட்டளவின் மீட்டர். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். 50 வீதத்துக்கு 50 ஹெர்ட்ஸ் கிடையாக, அதாவது கிடையாக வரைக்க 25 ஹெர்ட்ஸ். அப்போ அதில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் 50லேருந்து 0 வருது, முழுக்க பாய விடப்படுது. அதிலே 25 ஹெர்ட்ஸ் மாற்றம் இருக்கிறது. 25 ஹெர்ட்ஸ் மாற்றம் இருக்கிறது. ஆகவே அப்போ அந்த 25 ஹெர்ட்ஸ் மாற்றத்துக்கு என்ன வருகிறது? 50 வீதத்திலிருந்து 0 வீதமாக வருகிறது. ஆகவே உங்களுடைய வினாவினுடைய வடிவத்தை பாருங்கள். ரைட். மீடன் 50 ஹெர்ட்ஸ் ஊசிவாய் வால்வு மீடன் 25 ஹெர்ட்ஸ் ஆகும் போது முற்றாக திறந்திருக்கு என்றா கிடையா வரும். விளங்குது? அதாவது 25 ஹெர்ட்ஸ் மாற்றம் ஏற்படுகிறது. ஆகவே 50 வீத மாற்றம். ஆகவே 75 வீதத்துக்கு எமிழ மூடுதல் வேண்டும். பாருங்கள், அதுக்குரிய மீடுறன் ஏற்கனவே 50 இருக்குது. அங்கே பாருங்கள் 50 வீதத்துக்கு 25 ஹெர்ட்ஸ். ஆகவே 25 வீதத்துக்கு, ஆகவே 62.5 ஹெர்ட்ஸ் என்ற அந்த விடயத்துக்கு வந்திருக்கிறீங்க. இது சும்மா உயிர்த்தறிந்து செய்தால் போதுமானது. இல்லாட்டி கோண வடிவத்திலும் அங்கே செய்யலாம். எவ்வாறு கோண வடிவத்திலே செய்யலாம்? உங்களுக்கு தெரியும். பாருங்கள், 45 0 போகுது 25 வீதத்துக்கு. 45 0. அவை அந்த 75 வீதத்துக்கு நாங்கள் பாருங்கள், 75 வீதத்துக்கு. அப்போ அது 50 வீதத்துக்குரியது. 50 வீதத்துக்கு தான் உங்களுக்கு தெரியும் 45. ஆகவே 25 வீதத்துக்கு 45 2ஆல் பிரித்து 22.5. அதுலேருந்து நீங்கள் மீடுன காணக்கூடியதாக இருக்கு. மாற்று முறை
62.5. இது சும்மா உயிர்த்தறித வேறு ஒன்றும் இல்லை. அப்போ தொடர்ந்து அந்த மீளனை மாறாது பேணுவதற்கு அந்த ஊசி வேல்வு மாற்றம் அடைந்து கொள்ளும் என்ற ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கு. ரைட். இந்த வினாவை நாங்கள் தொகுத்து பார்த்த பொழுது இதில் வேறு விடயங்கள், அதாவது இந்த மீளன் சம்பந்தமாக ஒரு விடயம் மாறும் பொழுது விட்சுருள் இருக்கிற அந்த ஸ்ப்ரிங் மேலே கீழே தானாக அசைந்து அதோடு தொடர்பட்ட அந்த ஊசி வேல்வுக்கேற்ப மாற்றம் அடையும் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். ரைட். முதலாவது வினா இப்பொழுது பூர்ணமாக பார்க்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதில் என்னென்ன விடயம் ஆழமாக சிந்தித்திருக்கிறீர்கள்? கிடைவட்ட இயக்கம், 2 விசைகள் இருக்கிறது, சமச்சீர் அமைப்பென்ற வழியில் அந்த கோணம் சமன், ஆனால் திணிவு கீழே தாப்புவதால் மேல் மூட்டிலும் கீழ் மூட்டிலும் உள்ள இழுவைகள் வேறு என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். கீழே நிலையாக இருக்கிறது, மேலே தான் அந்த விட்சுருள் மேலே கீழே அசைகிறது. அது இரண்டாவதோடு ஜாயின் பண்ணப்பட்ட அந்த அமைப்புக்காக. ரைட். முதலாவது பொறியியல் கேள்வியை இத்துடன் முடிப்போம். அடுத்த வினா 6ஆம் வினா என்றால் தொடர்ச்சியாக வருகிறது. ரைட். உங்களுடைய கட்டமைப்பிலே 6வது வினா பொறியியலுக்கு பிறகு வேவ்ஸ் அண்ட் வைப்ரேஷன், அலைகளும் அதிர்வுகளும் என்ற பாடப்பிறப்பிலே இந்த வினா வரும். அதாவது ஒன்றை விட்ட ஒரு வருடம் உங்களுக்கு தெரியும் எவ்வாறு வருகின்றது. ஒளி அல்லது ஒலி, ஒலி என்று சொல்லுவதில்லை, அதாவது ஒப்டிக்ஸ் ஒளியியல் சார்ந்ததும் மற்றது அலை சார்ந்ததுமாக வரும். இந்த முறை வந்திருக்கின்றது, அதாவது சாதாரண அலையில் இழைகள் மற்றும் பரிவு குழாய்கள் பற்றி வந்திருக்கிறது. இழைகளும் பரிவு குழாய்களையும் பற்றி வந்திருக்கிறது. மிக இலகுவான ஒரு வினாவாக இருக்கின்றது. மிக முக்கியமான வினாவை அங்கே பார்ப்போம். ஒரு அதிரும் இழையில் உண்டாக்கப்படும், அப்போ உங்களுக்கு தெரியும் இழைகளில் ஆதரவு, உங்களுக்கு தெரியும் கிட்டார் கம்பியில் ஆதரவு, வயலின் கம்பியில் ஆதரவு. இந்த முறை உங்களுக்கு யாழ் கம்பி, யாழ்லே ஆதரவு பற்றி கேட்டு கிடக்கு, அதுக்கு அணுகப் போகிறார்கள். அப்போ இசைச்சுரங்கள் எவ்வாறு பெறப்படுகின்றது என்றால், நாங்கள் தட்டி ஆதரை செய்து நாங்கள் ஆதரவுகளை ஏற்படுத்தி கையை அசைப்பதனூடாக 1ஆம் மேற்றொனி 2ஆம் மேற்றொனி அடிப்படை சுரங்களை ஏற்படுத்துகின்றோம். இப்பொழுது கிட்டார் அல்ல அந்த யாழை எடுக்கும்பொழுது கீழே இருக்கிற பாக்ஸ் ஒன்று இருக்கின்றது. அது உரத்த ஒலியை பெறுவதற்கு சொல்வார்கள் ஆம்பிளிஃபிகேஷன் என்று சொல்லுவார்கள். அப்போ அந்த வழியை அதிரும் போது கூடுதலான சத்தத்தை வெளியில் கொண்டு வருவதற்காக அந்த கீழே இருக்கிற பாக்ஸ் இருக்குது. அது எங்களுடைய பாடத்திட்டத்திலே சுரமானி என்ற அந்த விடயத்துக்கூடாக செல்லுகின்றது. ஆனால் ஒரு எலக்ட்ரானியல் கிட்டாரை எடுக்கும் பொழுது அதிலே பாக்ஸ் இருக்க மாட்டாது, நேரடியாக ஆம்பிளிஃபையர் சர்க்கிட்டுக்கு அது போய்கொள்ளும், விரிலாக்கம் சுற்றுக்கு நேரடியாக போய் எங்களுக்கு விரிலாக்கம் நடைபெறும். ரைட். அப்போ நாங்கள் அந்த கையை அசைப்பது தட்டிக்கொண்டு அதிர்வதை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் தட்டுகின்றோம். அந்த கையை அசைப்பது மீளன், வெவ்வேறு மீளன்கள் இசைச்சுரங்களை பெறுவதற்காக. அதே வேளையில் நாங்கள் இசைச்சுரத்தை மாற்றுவதற்கு கையை அசைப்பது கூடாக, மற்றது நாங்கள் அங்கே இழுவியை மாற்றுவதும் இருக்கின்றது. அடுத்தது கையை அசைப்பது கூடாக நீளத்தை மாற்றுவதும் இருக்கின்றது. நாங்கள் கொஞ்சம் கவனிப்போம். ரைட். முதலாவது கேள்வி ஒரு அடிப்படை வினா உண்டு. ஒரு அதிரும் ஈர்த்த இழையினால் உண்டாக்கப்படும் அடிப்படை வகை ஃபண்டமெண்டல் மோட் மற்ற முதல் இரு மேற்றோணிகள் நின்ற அலைக்கோலங்களை வரைக. அப்போ உங்களுக்கு தெரியும் இழையில் வருகின்ற அலை என்ன அலை? அதாவது குறுக்கலையில் வார நின்றலை, குறுக்கலையில் வருகின்ற நின்றலை. அப்ப பரிவு குழாயில் வருவது நீள்பக்க நின்றலை. இதில் இழையில் அது இருக்கிறது, அது குழாயில வழிநிழல்கள் அது இருக்கிறது. ஆகவே இங்கே குறுக்கலையில நின்றலை வரப்போகின்றது இழையில். ரைட். முதல் 3 அலைக்கோளங்களையும் வரை கண்டு கேட்கப்பட்டிருக்கிறது. அதை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். அதிலே கணுக்கள் முரண்கணுக்கள் யாவும் தெளிவாக குறிக்கப்பட வேண்டும். கணுவை என்னெனவும் முரண்கணுவை ஏ எனவும் குறிக்க சொல்லி இருக்கிறார். இன்னொரு சந்தர்ப்பத்திலே முரண்கணுவை ஏ எனவும் குறிக்க சொன்னார். இப்பொழுது முதல் 3 அலை வடிவத்தையும் நாங்கள் கீறுவதை அவதானிப்போம். அங்கே பாருங்கள், ஒரே இழைக்கு அப்ப அடிப்படை சுரம் 2 விரைத்த முனைகளிலும் கணுக்கள் வரும், நடுவிலே முரண்கணு வரும். நாங்கள் இப்பொழுது நடுப்பகுதியிலே
திருட்டும் போது, அதாவது இழுத்து விடும் போது அல்லது தட்டும் போது வருகின்றது. அந்த முரண்கணு எவ்வாறு குறிக்கப்பட்டிருக்கு? கவனம், அது எழுத்துக்காகத்தான் மேலே போடப்பட்டிருக்கு. ஆனால் இந்த இடத்துல முரண்கணு குறிக்க வேணும். அடுத்த கணு குறிக்கப்பட்டிருக்கு நிலையான முனைகள். எல்லா படங்களிலும் குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு படத்தில் அந்த விடயத்தை தெளிவுபடுத்தினால் போதும். கணுவென்றால் என்ன? நின்ற அலையில் சில துணிக்கைகள் நிரந்தர ஓய்வில் இருக்கும், அவை கணுக்கள் எனப்படும். இங்கே பாருங்கள், நிரந்தர ஓய்வில் இருக்கிற துணிக்கைகள் கணுக்கள் எனப்படும். முரண்கணு என்றால் என்ன? எங்கென்று சொல்ல வேணும்? நின்ற அலையில் சில துணிக்கைகள் உயர் வேகத்தில் இருக்கும், அவை முரண்கணுக்கள் எனப்படும். இவருக்கு உயர் வேகம் என்ற படியால தான் கூடிய உயரத்துக்கு அது போயிருக்கின்றது. ராய், பாருங்கள், ஒரே அமைப்பிலேயே 3 படங்களும் ஒரே நீளத்துக்கு கீறப்பட்டிருக்கு. இது அடிப்படை சுரம். முதலாம் மேற்றொனி, தொனி, தொனியை குறிக்கும். அடுத்தது இரண்டாம் மேற்றொனி. மேல குறிக்கவில்லை, டொட்டுகளை பாருங்கள், அதே இடத்திலேயே குறிக்கப்பட்டிருக்கு என்பதை கவனத்தில் கொள்ளுங்க. இதிலே பாருங்கள், 3 கணுக்கள் இருக்கின்றது. 3 கணுக்கள் இருக்கின்றது. ஆனால் 2 அலைத்தடம் வருகிறது. 2 அலைத்தடம். இங்கே பாருங்கள், 4 கணுக்கள் இருக்கிறது. ஆனால் 3 அலைத்தடம் வருகிறது. ஆகவே சிமோலின் கணுக்கள் உருவாகினால் n-1 அலைத்தடங்கள் உருவாகும். மற்ற இன்னொரு விடயத்தை கவனியுங்கள். இந்த அடிப்படை சுரத்துக்கு இதிலே குறிப்பிடவில்லை, அது கவனித்து வைக்க. அடிப்படை சுரத்துக்குத்தான் அலைந்த வீச்சம் அதிகம், போக போக வீச்சம் குறைந்து செல்லும். அது பரிவுக்குழாய் என்றாலும் உண்மையாக இருக்கும். பரிவுக்குழாய் என்றாலும் உண்மையாக இருக்கும். அதை நீங்கள் கவனத்தில் கொள்ளவும். ரைட், இப்பொழுது இந்த முதல் 3 மேற்றொணிகளையும் பற்றி நாங்கள் பார்த்திருக்கிறோம். அடிப்படை சுரம், முதலாம் மேற்றொணி, இரண்டாம் மேற்றொணி. அடுத்த வினாக்கு வருவோம். இளைநிலுவை தீ என்ற ஈர்க்கப்பட்டிருந்தால் தான் அதிலே ஒரு குறுக்கலை செல்லும். அந்த குறுக்கலை விரைத்த முனையில் பட்டு திருப்பி தெறிப்பதன் மூலம்தான் அங்கே நின்றலை உருவாக்கப்படுகிறது. நடைமுறையில் எவ்வாறு நின்றலைகள் உருவாக்கப்படுகின்றது? படு அலையும் தெரியலையும் மேற்பொருந்துவதால் அல்ல மீ பொருந்துவதால் தான் நின்றலைகள் உருவாக்கப்படும். இதுதான் நடைமுறை. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கின்றது. படு அலைக்கு தெரியலை பொதுவாக சர்வசமனாக இருக்காது. பட்டு தெறிக்கும் போது சக்தி இழப்பு ஏற்பட்டிருக்கும். அதனால் படுகலையின் வீச்சத்துக்கு தெரியலையின் வீச்சம் சமனாக இருக்காது. ஆகவே செப்பமான கணுக்களை பெறுவது கடினம் என்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது. அத்தோடு உங்களுக்கு தெரியும், இந்த தெறிப்பு, அதாவது படுகலைக்கு தெரியலை எதிர் திசையில் வருவதற்கு சொல்வது வெண் தெறிப்பு என்று சொல்லுவோம். ரைட், நாங்கள் தொடர்வோம். இளைநிலுவை தீ, அந்த இளையின் நீளமேல் ஓர்லகு நீளத்திணிவு சிமோலேம், ஓர்லகு நீளத்திணிவு சிமோலேம் ஆக இருப்பின் என்னாம் இசைச்சுரத்தின் மீளன் எஃப்என்னுக்கு கோவை ஒன்றை பொது வடிவத்தில் எழுதுக. பொது வடிவம் அதை பற்றி நாங்கள் இப்பொழுது பார்க்கும் பொழுது பாருங்கள், எல் n into λ/2, 1க்கு 1 λ/2, 2க்கு 2 வருது. அப்ப n போட்டிருக்கோம். அப்ப இங்க வந்து n 1 2 3 2 போகும். ஆகவே நிர்வச்சொல்லி இருக்குது. அப்ப எல் என்றது இளைந்த நீளம், n into λn/2. ஏன்? ஒரு அலைத்தடத்தின் நீளம், அதாவது 2 கணுக்களுக்கு இடையில இருக்கிற அந்த ஊடக பகுதியின் நீளம் λ/2 into n சமன் l. அதுல இருந்து பாருங்கள், v சமன் f λ பாவிக்கின்றோம். அடுத்ததை பாருங்கள், v சமன் வர்க்கமூலம் TOM. அப்ப ஈர்க்கப்பட்ட இழையில் குறுக்கலை கதி வர்க்கமூலம் TOM. ஆகவே நாங்கள் இந்த விக்கு போட போறோம் வர்க்கமூலம் TOM. fn தான் கேள்வி. λn-க்கு நாங்கள் இதிலே 2l பாருங்கள், 2l/n. ஆனால் அது கீழே வரும்போது மேலே போகும். ஆகவே fn சமன் n/2l into root of TOM என்று வருகின்றது. இங்கே n 1 2 3 என்று அப்படியே போகும். ரைட், அப்ப அந்த எண்ணாம் மேற்றொணிக்குரிய
பொது வடிவம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இது வழக்கமாக எங்களிடம் கேட்கப்பட்டிருக்கின்ற வினாவா. அடுத்த வருவம், ஒரு தரப்பட்ட இழைக்கு இசை மீறல்கள் மாற்றத்தக்க இரு விதங்களை குறிப்பிடுக. ஒரு தரப்பட்ட இழைக்கு மீறல்களை மாற்றுகின்ற செயற்பாடு என்ன? நாங்கள் இப்பொழுது இந்த சமன்பாட்டுக்கு வருவோம். பாருங்கள், இந்த சமன்பாட்டிலே மீறனை மாற்றத்தக்க முறை, மற்றது மீறன் கேட்டபடியால் மீறன் ஒரு பக்கம் இருக்கத்தக்கதாக மற்ற எல்லா கணியங்களும் ஒரு பக்கம் போக வேண்டும் என்றால் என்ன மேட்டொனிக்கு ஒரு கோவை கேட்டிருக்கிறார். ரைட், என்னன்றது ஒரு நிலையான பெருமானம். அதே நேரத்தில் ஓர்லகு நீள திணிவு மாற்றம் அடையாது. ஆகவே இந்த மீறனை மாற்றத்தக்க இரு முறைகள், ஒன்று இழையின் நீளம். இப்போ நான் சொன்னேனே, தட்டி அதிரை செய்து ஒரு கிட்டாரை தட்டி அதிரை செய்து நாங்கள் கையை அசைக்கின்றோம், அங்கே நீளத்தை மாற்றுவதற்கு. அடுத்தது இங்கே இழுவிய மாற்றம். பாருங்கள், அந்த இழுவிய மாற்றத்துக்கு இதில் டியூன் பண்ணி தட்டி தட்டி இந்த இழுவியை மாற்றுகின்றோம் என்ற டெண்டும் தான் மாறக்கூடிய கணியங்கள். இந்த சமன்பாட்டை வச்சுக்கொண்டு முடிவெடுங்கள். ஆகவே எல்லும் டீயும் மாறும் எஃப்என்னுக்கு. ஆகவே அடுத்த விடயத்துக்களே இப்பொழுது நாங்கள் போவோம். அப்போ இது இலகுவான ஒரு அமைப்பு, தெளிவாக பார்த்திருக்கிறீர்கள். விளக்கங்கள் சரி, அதில் மீறனை மாற்றுகின்ற முறை சரி, நீளத்தையும் இழுவியையும். எந்த சமன்பாடு? இந்த சமன்பாடில் டீயும் எல்லும். எம் மாறாது. அது இழிய மாற்றினா, அதாவது பதார்த்தத்தை மாற்றினா தான் ஓரளவுக்கு நீளத்திரிவு மாறும், மற்றும் வெளியில் மாறா. ரைட், எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய பெருமதியான ஒரு விடயமாக புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்த வினாக்கு போவோம். ரைட், அங்கே பாருங்கள், கம்பிகள். அதால் தான் கம்பிகள் பற்றிய, அதாவது இழை பற்றிய ஒரு வினாவை தொடுத்திருந்தார். உங்களுடைய 7 சுரங்கள் பற்றிய ஒரு வினம், சரிகம பதனி என்று சொல்லப்படுகின்ற 7 சுரங்களையும் பெறுகின்ற வழிமுறைகள். இங்கே 7 சுரங்களும் நீளத்தை மாற்றுவதன் மூலம், அந்த யாழ் கம்பியினுடைய நீளத்தை மாற்றுவதன் மூலம் நாங்கள் இங்கே மாற்றியிருக்கின்றோம். அதே நேரத்தில் மேலே இருக்கிற அந்த குமிழ்கள் கூடாக இழுவியை மாற்றியும் நாங்கள் மீறனை மாற்றலாம். ஓகே, ஆகவே இந்த இசைக்கருவி வெவ்வேறு நீளங்களை கொண்ட ஒத்த 7 கம்பி இருக்கின்றது என்ற 7 சுரங்களுக்காக ரைட், எல்வண்ணை கொண்ட மிக நீண்ட கம்பி என்ற ஒரு கருத்துக்கு வந்திருக்கவன். மிக நீண்ட கம்பி, அது 260 ஹெர்ட்ஸ் ஆக உள்ள சங்கீத சுரம் ஷ உண்டாக்குகிறது. எல்லா சங்கீத சுரங்களையும் உண்டாக்கும் கம்பிகளின் நீளங்கள் இங்கே பின்னமாக தரப்பட்டிருக்கிறது. ஏன் வண்ணோவையில் தந்திருக்கிறார்கள்? அங்கே பார்த்திருப்பியல் சமன்பாட்டிலே பாருங்கள், அந்த சமன்பாட்டிலே அங்கே பாருங்கள், நீளம் என்னவாக இருக்கிறது? கீழே இருக்கிறது. வண்ணோவையில் எஃப்என்னுக்கு, எஃப் நேவசமன் வண்ணோவையில் என்ற தத்துவத்துக்கு அமைய வருது. குறுக்கதிர் விதிகள் 3 இருக்கிறது. ஒரு குறுக்கதிர் விதி எஃப் நேவசன் வண்ணோவையில், அடுத்த எஃப் நேவசன் ருட்டி, எஃப் நேவசன் ருட்டேம் என்ற அந்த கருத்து வருகிறது. இன்றைக்கு நாங்கள் பாவிக்க போகிறது குறுக்கதிர் விதி 1, எஃப் நேவசன் வண்ணோவையில். அதால் தான் நீளங்களோட மாற்றுறார். அப்போ குமிழுக்குள்ள போகவில்லை, இழுவியை மாற்றவில்லை. ஆகவே ரைட், முதலாவது கேள்வி, எல்லா கம்பிகளும் ஒரே இழுவை பார்த்தீங்களே. அப்போ டி என்ற விடயத்துக்கு போயில ஆரை மாற்ற போறார்கள், நீளத்தை மாற்ற போறார்கள். அவை எந்த விடயம் சோதிக்க போறார்கள்? எஃப் நேவசன் வண்ணப்போன் என்று சொல்லப்படுகின்ற குறுக்கதிர் விதி என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயத்துக்கு போறார். ஆகவே அந்த இடத்திலே நாங்கள் பார்ப்போம் என்னவாக இருக்க போது. எல்லா கம்பிகளும் ஒரே இழுவை, சங்கீத சுரம் மா, அடுத்த நீ என்பவற்றை அடிப்படை மீறல்களை கணிக்க உங்களுக்கு ஒரு தரவு தந்திருக்கு. அதாவது கூடிய நீளமுடைய கம்பி என்று சொல்லப்படுகின்ற ஷ, அதுக்குரிய இசைச்சுரம் தந்திருக்கு. அது 260 நேவசமன் வண்ணோவையில் அது உண்டு. ஆகவே மாக்குரிய மீறனை காண்றதுக்குரிய நீளம் தெரியும், சைவசம் 7. ஆகவே அந்த செய்முறையை பார்ப்போம். 260 நேவசமன் வண்ணோவையில் 1 மா என்றதுக்கு வண்ணோவர் சைவசம் 7 into L2. அதே மாதிரி இன்னொரு சுரமும் இருக்கின்றது, அதை பேர்ந்து பார்ப்போம். அதிலிருந்து எங்களுக்கு நாங்கள் என்ன காணலாம்? எஃப் நேவசமன் வண்ணோவையில் போட்டு 2 பிரிக்கும் பொழுது எங்களுக்கு வருகிறது F2 371.43, மற்றது F3 490. அதாவது இன்னொரு சுரம் அதிலே கேட்கப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானிப்பீர்கள்.
நீக்குரிய நீளத்தை பாருங்கள் 0.53. ஆகவே அதுக்குரிய மீறனையும் நாங்கள் அங்கே கணித்திருக்கின்றோம். அந்த பெருமானத்தையும் கணித்தால் அந்த விடை இதுக்குள்ளே வருகின்றது. ரைட். இப்பொழுது இதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வகுப்பிலே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.